வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். எத்தனையோ விதமான சட்னி செஞ்சுருந்தாலும் இந்த சட்னி ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 வரமிளகாய், ஒரு 10 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதோடைய மற்ற பொருட்களையும் சேர்த்து வறுக்கும்போது மிளகாய் ரொம்ப கருகிரும். அதனால தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். 10 பல் பூண்டையும் போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட 2 கொத்து கறிவேப்பிலை, 200 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அளவான தீயிலையே இடையில கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. கார சட்னினாலே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் தான் சேர்ப்போம். ஆனால் நம்ம இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாயையும் இதோடையே போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுறலாம். நான் கலருக்காக தான் இதை சேர்க்கிறேன். ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்ட பிறகு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பொட்டுக்கடலை சேர்க்கிறது தான் இதனோட சிறப்பே. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டினா நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கார சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.